இங்கே யோனாவுடைய வாழ்க்கையில பாருங்க, யோனாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னார். நினிவேல இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் நீ பேசு அப்படின்னு சொல்லி யோனாவை ஆண்டவர் அனுப்புறாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? நினிவேக்கு போகாம அவன் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு விலகி அவன் தர்சீசுக்கு போறான். யோப்பா பட்டணத்துக்கு போகிற ஒரு கப்பலுக்கு அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுவதற்காக தன்னுடைய கூலியை கப்பலுக்கு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகலாம் என்று நினைத்தவன் தர்சிச்சு போறான். இன்னொருவனை பாருங்க, யூதாஸ் காரியோத்து. அவன் ஆண்டவருடைய சமூகத்தை கூலியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகுகிறான். ஒருத்தன் கூலியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுறான், இன்னொருத்தன் கூலியை கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுறான். ஆனா யோனாவுடைய வாழ்க்கையில பாருங்க, யோனாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? கடைசியாக என்ன நடந்தது? ஒரு புயலை ஆண்டவர் அனுபவித்தார். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களின் வாழ்க்கையில கட்டாயம் ஒரு புயல் வரும். அந்த புயல் எதற்காக? அதை தவிர்க்க முடியாத ஒரு புயல் உண்டு. எதற்காக யோனாவுடைய வாழ்க்கையில புயல் வந்தது? அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆனா ஆண்டவர் மறுபடியும் அவனை தன்னுடைய சமூகத்திற்குள்ளாக கொண்டுவதற்காக தான் அந்த புயலை ஆண்டவர் அனுபவித்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விலகி போறோம், சபையை விட்டு விலகி போறோம், மற்ற உலக பிரகாரமான காரியத்திற்குள்ளாக நம்ம போகும்போது ஒரு புயல் கட்டாயம் வரும். ஆண்டவர் அனுபவிப்பார். அது ஆண்டவரால் வருகிற ஒரு புயல். எதற்காக? என்னுடைய பிள்ளை என்னை ஆராதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூகத்துல வந்து என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக தான் அந்த புயல் உங்க வாழ்க்கையில வருது. அதை தவிர்க்க முடியாது. தேவ ஜனமே, கட்டாயம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போனீங்கன்னா அதுல ஒரு ஆபத்து வரும். எதற்காக இது ஆண்டவர் தருகிறது? எதற்காக ஆண்டவர் தருகிறார்? அவரை சேவிப்பதற்காக உன்னை அவர் தகுதிப்படுத்தி வைத்ததுனாலதான் அவர் உன் மீது கொண்ட அன்பினால அந்த காரியத்தை அவர் செய்கிறார். என் பிள்ளை என்னை விட்டு விலகி போக கூடாது என்று அவர் மார்போடு அணைக்கிற தேவன் மறுபடியும் உன்னை சேர்ப்பதற்காக தான் உன் வாழ்க்கையில் அந்த புயலை ஆண்டவர் அனுமதிக்கிறார்.